வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு நம்ம சாப்பிட வேண்டிய உணவு முறைகளை பற்றி பார்க்கலாமா? அதாவது அந்த காலத்தில் தேரையர் சித்தர் தன்னோட பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல், அந்த நூலை எழுதியிருக்காரு. அதில் நம்ம சாப்பிட வேண்டிய உணவு, எந்த நேரத்தில் சாப்பிடணும், என்ன அளவு சாப்பிடணும், அப்படியெல்லாம் அவர் குறித்து வச்சுருக்கிறாரு. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் அதை அப்படியே கடைப்பிடிச்சு ரொம்ப காலத்துக்கு நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, நீண்ட ஆயுளோடு இருந்தாங்க, டாக்டர்கிட்டெல்லாம் அதிகமாக போகிறதில்ல, இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க உணவு முறையை கரெக்டாக கடைப்பிடிச்சது தான். ஆனால் இப்போ உள்ள தலைமுறையினர் என்னென்னா அந்த மேலை நாட்டு உணவு, இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு நம்ம முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் நம்ம செய்ய அப்படியே தவறிடுறோம். ஏன்னா இது உண்மையிலே வருந்தற்குரியது. ஆனால் இந்த மாதிரி நூல்களில் அவங்க சொன்ன கருத்துக்களை நம்ம கொஞ்சம் கடைப்பிடிச்சு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே மாற முடியாதுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்க ஆரம்பிக்கலாம். அவர் தேரையர் சித்தர் தன்னோட நூலில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? அவர் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம இப்போல்லாம் 3 வேளை இல்லாட்டா இன்னும் 4 வேளை ஈவினிங் டிஃபனோடு சேர்த்து அந்த மாதிரி ஆயிடுது. என்ன, ஆனால் அவர் சொன்னது என்னவோ 2 வேளை உணவு போதுமானதுன்னு. சரி, இப்போ நம்ம தவிர்க்க முடியாமல் ஒரு 3 வேளை உணவு நமக்கு தேவைப்படுதுன்னு வைங்க. அதுக்கும் அவர் தன்னோட பாடல் மூலமாக பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா 3 வேளை உணவு சாப்பிட்றவங்க சூரிய உதயத்திலிருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே ஒரு உணவு எடுத்துக்கணும். அடுத்த உணவை 6 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துக்கணும். அப்புறம் 3வது உணவை சூரியன் மறைந்த பிறகு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது இரவு 9 மணிக்குள்ளே எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நமக்கு எந்த செரிமான பிரச்சனையும் வராது. நம்ம உணவு மூலம் வர சத்து பொருட்கள் நம்ம உடல் கரெக்டாக எடுத்துக்கும் அப்படின்னு அவர் தன்னோட பாடலில் விளக்கி சொல்லியிருக்காரு. சரி, இந்த மாதிரி சாப்பிடலைன்னா நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்டோன்னா என்னென்ன தீமை அதையும் அவர் சொல்கிறாரு. சூரிய உதயத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம உணவு எடுத்துக்கலைன்னா மிதமான நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2வது உணவு 6 மணி நேரத்துக்குள்ளே எடுத்துக்கலைன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு 40% அளவு ஜீரண சக்தி இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இரவு உணவை ஒரு 9 மணிக்குள்ளே எடுத்துக்காமல் 10, 11 அப்படிலாம் சாப்பிட்டா உயிர்கொல்லி நோய்கள் நம்மளை தாக்கும் அப்படின்னும் அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கும்போது ஒருவேளை உணவாவது அறுசுவை உணவாக எடுத்துக்கணும் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. அறுசுவை உணவையும் எந்த ஆர்டர் படி சாப்பிடணும் அப்படிங்கிறத ஒரு பாடலில் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னென்னா முதல்ல இனிப்பு, அடுத்து புளிப்பு, அடுத்து உவர்ப்பு, அடுத்து காரம், கசப்பு, துவர்ப்பு, இந்த ஆர்டர் படி. அதாவது முதல்ல கொஞ்சம் ஸ்வீட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்பான உணவு, இந்த குழம்பு வகைகள், இந்த மாதிரி இது உணவு சாப்பிடணும். அப்படி இந்த ஆர்டர் படி சாப்பிட்டு கடைசியில் முடிக்கிறப்ப துவர்ப்பானது என்ன, அந்த உணவை இது மாதிரி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டெசர்ட்டு அது இதுன்னு இனிப்பை கடைசியில் சாப்பிட்றோம். என்ன, அதனால அந்த மாதிரி சாப்பிட்றதும் நமக்கு உணவு ஒரு ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்தும், நம்ம செரிமான கோளாறுகளை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் முக்கியமான சொன்ன பாயிண்ட் என்னன்னா, நம்ம வயிறில் நம்ம சாப்பிட்றது அரை பகுதி தான் திட உணவு இருக்கணும், 1/4 பகுதி திரவ உணவு, 1/4 பகுதி அப்படியே காலியாக விட்டுறணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது அரை வயிறு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறவர். நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னொரு இட்லி வேணுங்கிறப்ப எந்திரிச்சிடணும், இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்லாங்கிறப்ப எந்திரிச்சிடணும். என்ன, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு அந்த உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு நமக்கு உணவு மூலம் மட்டும் இல்லை, பிரபஞ்ச சக்தியை நம்ம உடலுக்கு சக்தியை தருது. அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் வயிறு ஃபுல்லாக ஒரு உணவை சாப்பிட்டோன்னு வைங்களேன்,
பிரபஞ்ச சக்திக்கு இங்கே வேலை இல்லாமல் போயிடுது. அதனால் நமக்கு வந்து நம்ம எல்லா ஆற்றலையும் பெறணும்னா நமக்கு பிரபஞ்ச சக்தியும் தேவை. அதனால் நம்ம வந்து அரை வயிறு உணவு மட்டும் சாப்பிட்ருந்தோன்னா நம்ம எப்பயும் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்படிங்கிறதெல்லாம் தேரையரோட பதார்த்த குண சிந்தாமணி நூலில் இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிச்சு பார்க்கலாமா? ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.